ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டெக் எலிஜிபிள். அதாவது இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். frvfile.com அப்படின்னு சொல்லிட்டு FRP பைபாஸ் பண்ற வெப்சைட் பத்தி உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பேன். அதுலேருந்து எது டவுன்லோட் பண்ணலாம், எது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம் மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 வெப்சைட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து firvfile.com, இன்னொன்று வந்து டெக் எலிஜிபிள். இந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இதுக்குள்ளே இருக்குது, என்னென்ன ஃப்ரேம்வேர் இருக்குது, என்ன ஃபைல் இருக்குது, என்ன கிராக் டோல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்கலாம், டெக் எலிஜிபிள். அதாவது ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக் எலிஜிபிள் இந்த .com பேர். இதுவும் frpfile.com மாதிரியே நம்ம FRP பைபாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்ஜியாக இருக்கட்டும், ஹாவாயாக இருக்கட்டும், ஜட்டியாக இருக்கட்டும், மோட்டோல ஆசிஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹோம் பேஜில் தான் இருக்கேன். எல்லா இதுவுமே இருக்குது உங்களுக்கு. ரெட்மி இது எடுக்கணும், ரெட்மி எடுத்துக்கலாம். மோட்டோல வேணும், மோட்டோல எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, ஜஸ்ட் என்னன்னா மோட்டோல எடுத்துக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு என்ன லைக்கே வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோல எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிட் கோடு உங்களுக்கு போடுவாங்க. அதாவது எப்படி FRP பைபாஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ G8+ என்கிட்ட ஒன்று இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்ட் 10, அதாவது இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டில் இருக்கிறது தெரியல 10. இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டில் இருக்க 10 எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பிக்சரோட அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் என்ன, வைஃபை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோ பேக் வெல்கம் ஸ்க்ரீன், அதாவது இந்த வெல்கம் ஸ்க்ரீனுக்கு வர சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷனுக்கு இப்போ சொல்கிறாங்க. அதாவது லாங்குவேஜ் இருக்கு, நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருந்து எடுத்துட்டு அவங்க சொல்கிற இந்த லாங்குவேஜில் போக சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணோன்னே ஜஸ்ட் மினிட் அப்படியே கர்சரை மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இல்லை ஆஃப்டர் த அகைன் டேப் த பட்டன் லெஃப்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. அப்படி கேட்டனே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஷன் வந்து டேப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபர்கெட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இல்லை எனக்கு பாஸ்வேர்டு தெரியல, எனக்கு கூகுள் அக்கௌண்ட் தெரியும், அதை வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து மோர்னு கொடுத்தீங்கன்னா, மோர் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மள லாங்குவேஜ் லிஸ்ட்டு கொண்டு போகும். அதாவது நம்மளோட டார்கெட்டே என்ன பார்த்தீங்கன்னா கூகுள்குள்ளே போகணும், அதாவது கூகுள் குரோம்குள்ளே போகணும். அதான் நம்மளோட டார்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7th ஒன்று கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 7th ஒன்று கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து யூஸ் மோஸ்ட் கோடுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் கொண்டு போயிடும். இந்த யூடியூப் கொண்டு போயிடும். நம்ம யூடியூப்குள்ளே போய் தான் நம்ம கூகுள் குரோமில் போக முடியும். ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரோம்குள்ளே போக முடியாது. ஸோ நம்மளோட டார்கெட் என்னன்னா கூகுள் குரோம்குள்ளே போகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையான ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி பைபாஸ் பண்ண முடியும். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பைபாஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட். என்ன வெர்ஷன், அதாவது என்ன கூகுள் வெர்ஷன், அது 10, 9, 8 அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பைபாஸ் த FRP ஃபைலை வந்து, அதாவது அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிங்கன்னா FRP வந்து பைபாஸ் ஆகிடும். இதான் கான்செப்டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டூல்ஸ் கூட இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, APX லான்ச்சர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா டவுன்லோட் FRP டூல்ஸ் டெக் எலிஜிபிள்னு போட சொல்கிறாங்க. பொண்ணே அவங்களோட வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் APX லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜர்லாம் சம்திங் தந்திருக்காங்க. அதாவது பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த FRP பைபாஸ் இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த 3 பாட்டை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் சைன்இன் கொடுக்கணும். அதை உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து அதில் லாகின் ஆகும். சப்போஸ் அது உங்களுக்கு திருப்பி ஜிமெயில் ஐடி கேட்டால் கூட உங்களோட கொடுத்தாவே சரியாயிடும். மோஸ்ட்லி கேட்காது. அப்படி கேட்டுச்சுன்னா உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்தாவே சரியாயிடும். நம்மளோட என்ன அதில் இருக்க ஜிமெயில் ஐடி வந்து பைபாஸ் பண்ணிட்டு நம்மளோட ஜிமெயில் ஐடி அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். அப்படி இல்லை என்கிட்ட இந்த 2மே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அதாவது கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு ஃபோனில் கண்டிப்பாக நெட்டு கனெக்ட் ஆகிருக்கும். நெட்டு கனெக்ட் ஆகிட்டு வேறு எதனா ஒரு ஃபோனோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா அதில் வந்து கூகுள் டிரைவ் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போங்க. அதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஃபேக்டர் ரீசெட்னு இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தா எரேஸ் த டேட்டா அப்படின்னு நீங்கள் அதை கொடுத்து கூட ஜிமெயில் ஐடி வந்து பைபாஸ் பண்ணலாம். அதாவது ஃபேக்டர் ரீசெட் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதோ இந்த மாதிரி தான் கேட்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எரேஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும், டேட்டாஸ்லாம் இந்த மாதிரியும் பண்ணலாம். சரி, எனக்கு இதெல்லாம் ஓகே. இது ஃபுல்லாக ஆன்ஸில் எடுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. இது மோட்டோனுக்கு மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி, ஹாவா, ஜட்டி, மோட்டோலா, ஆக்சிஸ், ஜோமி அண்ட் அதர் பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தராங்க. ஸோ ஹேண்ட்ஸில் எடுக்கணும், எனக்கு ஹேண்ட்ஸில் எடுக்கிறது கற்றுக்கணும், எனக்கு சாஃப்ட்வேர்ஸ்லேயே எடுக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஹேண்ட்ஸ்லனா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்க முடியும், எனக்கு நாலேஜும் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா 1 by 1 எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்நேரம் நம்ம சாஃப்ட்வேரில் போடுந்தா அட்லீஸ்ட் 5 செகண்ட் எடுத்துருக்கலாமே, கையில் இருக்கும் 15 நிமிஷம் ஆகுது, எடுக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் கற்றுக்கணும், கற்றுக்குன்னா தப்பு
தப்பே இல்ல. ஏன்னா சப்போஸ் உங்ககிட்ட சாஃப்ட்வேர் இல்ல, லேப்டாப் இல்ல, அந்த மாரி தருணத்தில நீங்க என்ன பண்ணலாம்னா, கையிலேயே ஈஸியா எடுத்து கத்துக்கலாம். ஏன்னா கையில கத்துக்கிறது உங்களுக்கு எப்பவுமே கேட்டா நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் மோஸ்ட்லி என்னதான் சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும் கையில தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்பதான் நமக்கு தெரியும் அதில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி எப்படி பைபாஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் ஒர்க் ஆகும், என்னென்ன மெத்தட் இப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எந்தெந்த பக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்தெந்த பக்ஸ் மூலமா நம்ம வந்து கூகுள் குரோம் வந்து உள்ள போலாம். அதாவது கூகுள் அக்கவுண்ட் வந்து பைபாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெறைய பக்ஸ்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் அதுக்காக சொல்றேன். இது ரெட்மியா இருக்கட்டும், சாம்சங்காக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சேம் மெத்தட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா மாடல்ஸும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிக்கோட போடுறாங்க. அதாவது பிக்சரோட போடுறாங்க. எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க கூட அந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னன்னா டூல்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டூல் தராங்க. அதாவது மோட்டோ எஃப்ஆர்பி டூல். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். மோட்டோ எஃப்ஆர்பி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 MB சாஃப்ட்வேர்ஸ் தான். ஜஸ்ட்டு உங்களோட மொபைலை வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் கனெக்ட், அதாவது மோட்டோவில் ஃபாஸ்ட்புட் மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேபிளையும் உங்களோட லேப்டாப்பையும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சா மட்டும் போதும். மீதி எல்லாமே அதுவே பார்த்துக்கும். அதுவே பைபாஸ் பண்ணி அதுவே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் 2 MB தான். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லை இந்த வீடியோ நான் பார்க்கல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்கள் அதை பார்த்து அந்த வீடியோவை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் இவங்க கிராக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிராக் டூல்ஸ்லாம் அது கூட பார்த்தா சாம்சங் எஃப்ஆர்பி டூல்ஸ், பாக்ஸ் ஃப்ரீ டூல்ஸ், கிராக் டூல்ஸ் கூட போட்டிருந்தாங்க. நோக்கியா ஹேவ் ஐ டவுன்லோட் எஃப்ஆர்பி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம அதில் பார்த்த மாதிரி, அதான் frpfile.comல பார்த்த மாதிரி இவங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கூகுள் அக்கௌண்ட். அதான் நம்மளுக்கு என்னென்ன கையில் ஆண்ட்ஸில் எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது காலிங் எஃப்ஆர்பி டூல்னு இருக்குது. அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம காலிங் பண்ணலாம். காலிங் பண்ணி எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணலாம். அதாவது காலிங் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஆட் கால்னு வரும். 3 நம்பர் நார்மலாக கால் பண்ணும்போது ஆட் கால் வரும். அந்த ஆட் காலை கிளிக் பண்ணும்போது காண்டாக்ட்குள்ளே போகும். காண்டாக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறோம் பற்றி அந்த இடத்துல வந்து www.youtube.com கொடுத்து அந்த யூடியூப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது யூடியூப்குள்ளே டேரெக்டாக போகும். ஸோ நம்ம அந்த மாதிரியும் பைபாஸ் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பைபாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி உள்ளே போகிடலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் அதர் டூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ஆல்ரெடி காம்பினேஷன்லாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஜி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் டைம்ஸ் கரப்ட் ஆகிடுது, அது வந்து ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான். க்ளவுட் யூஸ் பண்ணுறோம். க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த க்ளவுட் வந்து ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 days அந்த மாதிரி தான் வேலிடேட் தந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அதை டவுன்லோட் பண்ண தான் உண்டு. அப்படி இல்லைனா அது கரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே தந்திருக்காங்க. ஏன்னா டவுன்லோடு 2.93, அதாவது மிராக்கல் டூல் கிராக் தந்திருக்காங்க. நிறைய மிராக்கல் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதில். அதாவது எம்ஆர்டிக்கு, நெக்ஸ்ட் வந்து எஸ்பி மிராக்கல், டவுன்லோட் டாக்டர் ஃபோன் டோல் ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மட்டும் அன்லாக் பண்ணுறது எப்படி, உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இதில் இந்த டூலை வச்சு அதெல்லாம் பண்ணலாம். மிராக்கல் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இதில் இருக்கிறதான லோ வெர்ஷன்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்சிகே, அதாவது ஹேவாய் டூல், ஹேவாய் மொபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து இந்த என்சிகே டாங்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜத்ரி-X எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சாம்சங் மொபைலுக்கு யூஸ் பண்ணுவோம். சாம்சங்கில் எஃப்ஆர்பியில் நெட்ஒர்க் அன்லாக் அது மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜிஎஸ்எம் டூல் வந்து நார்மலாக சைனீஸ் மொபைல் எது வேணாலும் நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய தந்திருக்காங்க. நீங்கள் 1 by 1 பாருங்கள். எந்த டூல் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். உங்களுக்கு யூஸ் ஆகுதுனால வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். வேறு யாராவது மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டை. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நானும் இதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு டூலாக எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எப்படி பைபாஸ் பண்ணலாம், கிராக் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதான் ஃபிக்ஸ் ஆண்ட்ராய்ட்ஸ், அதாவது லோவில் நிற்கிறது, வைஃபை வேலை செய்ய மாட்டுது, அந்த மாதிரி சமயத்தில் ஓஎம்ஐ அன்லாக் பண்ணணும், டீபக்கிங் பண்ணணும், டெவலப்பர் ஆப்ஷன்ஸு, ஐஎம்ஐ நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது ஃபிக்ஸ் ஆண்ட்ராய்டு இஷ்யூஸ்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீபக்கிங் வந்து எனேபிள் ஆகாது. டீபக்கிங் எனேபிள் ஆனால் ஸ்க்ரீன் லாக் நம்ம எடுக்க முடியும், பைபாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎம்ஐ நம்பர். போன வாட்டி கூட ஒரு பிரதர் கேட்டார்னு நினைக்கிறேன். ஐஎம்ஐ வந்து நல்லா ஆயிடுச்சு, அது எப்படி எடுக்கிறது, ஜியோ ஃபோனில் கேட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டா டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோக்கியாவுக்கு வந்திருக்காங்க. நோக்கியா 2 minutes, நோக்கியா ஹேங் அண்ட் லோகோ, அதான் லோகோலுக்கு நம்ம இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா
1 GB 2 GB இருக்கும் நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால், இல்லைனா 800 எம்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரேம்வேர் டவுன்லோட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இது மாதிரி டூல் இருந்துச்சுன்னா அதில் இருக்க சின்ன கரப்ஷன் தான் இருக்கும். அந்த கரப்ஷனில் அதாவது சாஃப்ட் பிரேக்னு சொல்லுவோம். 2 பிரேக் இருக்குது, சாஃப்ட் பிரேக், இன்னொன்று வந்து ஹார்ட் பிரேக். ஹார்ட் பிரேக்னா ஹார்ட்வேர் சைட்லேருந்து எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா ஹார்ட் பிரேக்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் சைட்லேருந்து எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா சாஃப்ட் பிரேக்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு நம்ம சாதாரண டூல் யூஸ் பண்ணாவே போதுமானது. அதுக்காக ஃப்ரேம்வேர் ஃப்ளாஷ் பண்ணணுமா அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது கொடுத்தீங்கன்னா அதுவே சரியாயிடும். உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஐஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். ஐஃபோன்ஸில் இன்னி கூட ஒருத்தர் போட்டு இருந்தார், எனக்கு வந்து எரர் அடிக்குது ஜி அப்படின்னு. இப்போ ஐஃபோன் லோகோடு நிற்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம அதில் வந்து ஓஎஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இந்த 3U டூல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் சால்வ் பண்ணும். ஆனால் ஐ2ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓஎஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணி விட்டுரும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். தென் ஃபிக்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பேட்டரி ட்ரெயின், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து கம்மியாகிறது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிறது, அதுக்கெலாம் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய தந்திருக்காங்க ப்ரொவைட். நீங்கள் 1 by 1 பாருங்கள். ஏன்னா நான் ஒன்றுத்தையும் நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. ஏன்னா டைம் அதிகமாக இருக்குமா, கான்வர்சேஷன் அதிகமாக படிச்சுன்னா வீடியோஸ் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க ஆல்ரெடி. ஓகே, அன்லாக் பின் ஐடில் எப்படி அன்லாக் பண்ணுறது, அன்லாக் ஸ்க்ரீன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. இன்னொரு டூல் கூட நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அந்த டூல் நல்லா இருந்துச்சு. அதை நான் மோஸ்ட்லி உங்களுக்கு டேரெக்டாக அப்லோட் பண்ண முடிஞ்சால் கூட டேரெக்டாக லிங்க் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அந்த டூல். இந்த சைனீஸ் மொபைல்லலாம் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது. ஏன்னா ஓல்டு மாடல் சாம்சங் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உடனே வந்துடாது. டேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் மோடு உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம அந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிரைவர் டவுன்லோட் பண்ண தெரியல, ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ண தெரியல, ஃப்ளாஷ் டூல் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த firmware-file.com யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு என்ன மாடல் ஓகே தான், அது MTK சிப் டைப்பாக இருக்கட்டும். எனக்கு சிப் டைப்பே பார்க்க தெரியாது, எனக்கு எதுவுமே பார்க்க தெரியாது, எனக்கு ஆனால் டூல் அண்டு ஃப்ளாஷ் டூல் டிரைவர் கொடுத்தா நான் யூஸ் பண்ணி எனக்கு ஃப்ளாஷ் பண்ண தெரியும். ஆனால் என்ன சிப் டைப் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. குவால்காமா, ஸ்னாப் ட்ராகனா, இல்லை மீடியா டெக்கா, ஸ்பெக்ட்ரமா, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. பட் ஆனால் என்கிட்ட கொடுத்தா நான் பண்ணி தருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மீடியா டெக்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு மாடல் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபோனோட மாடல் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ரெட்மி 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு எப்பவுமே ரெட்மி 5 தான் வரும் சர்ச்ன்னு பண்ணவே, ஏன்னா அது என்னோடய ஃபேவரட் மாடலாக. ஸோ எனக்கு அதான் வரும். ரெட்மி 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது எனக்கு என்ன சிப் டைப்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ரெட்மி 5ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபோன் மட்டும் தான் எனக்கு சர்வீஸில் இப்போ இருக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெட்மி 5 என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ரெட்மி 5 சர்ச் பண்ணிக்கிட்டேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிசல்ட் வருது. பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எனக்கு டவுன்லோட் ஃபைல் தந்துடுறாங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டில் இருக்கிற மாடல்ஸ் தந்துடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும். கண்டிப்பாக நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து இந்தியன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா குளோபல் இருக்குது. குளோபலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைனீஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு கூடாது. சைனீஸை யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம், நெக்ஸ்ட் வந்து கூகுள் சம்மந்தப்பட்ட எதுவுமே ஒர்க் ஆகாது. தட்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் மேப், கூகுள் குரோம், கூகுள் டிரான்ஸ்லேட்டர், சம்திங் கூகுள் ரிலேட்டடாக எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்க. சைனீஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, குளோபல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓரியோவில் இருக்குது. ஸோ ஓரியோ இது 2 GB இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ளாஷ் ஃபைல் இதிலே தந்துடுறாங்க. தெரியுதா, இந்த எக்ஸோமி ஃப்ளாஷ் டூல்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக என்ன ஃப்ளாஷ் டூலுக்கு கொண்டுட்டு போகும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா அதுக்கும் அவங்க டுட்டோரியல் மாதிரி அழகாக தராங்க. அவங்க டிரைவரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு டிரைவர் வேணால் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரேம்வேர் வேணால் ஃப்ரேம்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக தராங்க. ஸோ இதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், தெரியாதவங்க கூட. அவங்களும் டிரைவரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்வேர் எங்கே இருக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா, எம்ஐ ஃப்ளாஷ் டூல் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தந்துடுறாங்க 1 by 1. நெக்ஸ்ட் எப்படி டவுன்லோட் மோடு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு பிக்கோடு சொல்லி தராங்க. ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த வெப்சைட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட அந்த மொபைலே இல்லை, நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. பார்த்துக்குங்க. அதாவது உங்ககிட்ட மீடியா டெக்கு எப்படி போகணும், அதாவது என்ன சொன்னால் மைக்ரோமேக்ஸ்க்கு எப்படி என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து சாம்சங்குக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, ரெட்மிக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் போட்டு பாருங்கள். அதாவது இந்த கார்னரில் வந்து ஒவ்வொரு மாடலாக போட்டு அதை எப்படி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகிறதுனால எனக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் அப்போ டவுன்லோட் பண்ணுறதை விட இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சு டவுன்லோட் பண்ண வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 டிரைவர் மட்டும்தான் நம்ம எல்லா ஃபோனுக்குமே யூஸ் பண்ணுவோம். மீடியா டெக், ஸ்பெக்ட்ரம், ஸ்னாப் ட்ராகன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது.
ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அதான் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக பண்ணலாம். சாஃப்ட்வேர்ஸில் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இந்த பிகினர் லெவலில் இருக்கிற இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த டூல்ஸ் யூஸ் ஆகுது, யூஸ் ஆகலை, எரர் அடிக்குதுன்னு சொல்லுங்கள். அது என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சாலும் சால்வ் பண்ணுறேன். யூஸ் ஆகிறதெல்லாம் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொபைல் சர்வீஸில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும், சாஃப்ட்வேர் போட கற்றுக்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோவை பார்க்காம இருந்தால் பார்த்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.